Hello friends, welcome to malathi samayal. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல இன்ஸ்டன்ட்டா ஒரு பிரேக்பாஸ்ட் ரெசிபி பார்க்கலாங்க. நைட் டின்னராவும் எடுத்துக்கலாம், பிரேக்பாஸ்ட்டாவும் எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாவும் சிம்பிளாவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கங்க. பவுல்ல 1 கப் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு இன்ஸ்டன்ட்டா உள்ள கடையில உள்ள மாவு தான் எடுத்துர்க்கேன். ஒரு 1/4 கப் போல ரவை ஆட் பண்ணிக்கலாம். வறுத்த ரவை, வறுக்காத ரவை ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். இத ஆட் பண்ணிரலாம். இந்த டைம்ல உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. கேரட் கூட துருவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ஒரு முட்டை உடைச்சு ஊத்திருக்கேன். 1லேருந்து 2 முட்டை கூட ஊற்றிக்கலாங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் போல் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. அரிசி மாவு இருந்துச்சுன்னா இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம முட்டை ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்லா சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ 1 கப் போல் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 1 கப் தண்ணி ஊற்றிடலாம். தேவைப்பட்டாக்க தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. ஒரு 1/2 கப் போல் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அரிசி மாவுக்கு 1/2 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். இது ஈவனாக மிக்ஸ் பண்ணிடலாங்க. இப்போ ஈவனாக மிக்ஸ் பண்ணியாச்சு. உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தோசை தவாவில் ஊற்றிடலாம். தவாவும் நல்லா சூடாக இருக்குது. 1 ஸ்பூன் போல் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கரண்டி அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றுங்க. ரவை போட்டிருக்கிறதுனால ரவை அடியில் தங்கிடும். இப்போ ஒரு கரண்டி அளவுக்கு ஊற்றிருக்கேன். ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணனாங்க தோசை மாதிரி நீங்கள் ஊற்றிக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இது ஒரு பக்கம் வேகட்டும். 1லேருந்து 2 நிமிஷம் விட்டுடலாங்க. சிம்மிலே வச்சுட்டு வேக வச்சிடலாம். இப்போ திருப்பி போட்டுடலாம். இப்போ இந்த பக்கமும் வேகட்டும். இப்போ இந்த பக்கமும் வெந்திருக்கும். எடுத்துடலாம். 2 பக்கமும் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குயிக்காக முடிச்சிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்மளுடைய ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கார சட்னியோட ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மாலதி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.